வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது மல்டி டாஸ்கிங்கில் நான் டெக்னிக்கலில் வரக்கூடியது. இதில் ஹவில்டார் அப்படிங்கிற இன்னொரு போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 26/6/2025. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஜூன் 26ஆம் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 24/7/2025. ஓகேவா? ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 24/7, அதாவது ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் வந்து நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? ஃபில் பண்ணி அடுத்து வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டுகளில் ஆன்லைன் ஃபீ இருக்குல்ல, ஸோ அது பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போனா 25/7/2025. ஓகேவா? ஸோ ஒரு நாள் அந்த ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும், ஃபில் பண்ணி. அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டணும். அதாவது சில பேருக்கு சில கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் யார் யார் கட்டணும், எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நான் பார்க்கலாம். ஸோ அதுக்கான அந்த ஃபீ கட்டக்கூடியவங்களுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 25ஆம் தேதி நைட்டு 11 மணி வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல வந்து சில பேர் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எப்போ இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அதில் ஒரு பயமும் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இந்த விண்டோ ஃபார் த அப்ளிகேஷன்ஸ். ஓகே? ஸோ விண்டோ ஃபார் த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன். ஓகேவா? கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2025. ஓகேவா? ஸோ ஜூலை 29 ஆரம்பித்து 31 வரைக்கும் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த விண்டோ ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கட்டலைனாலும் அதையுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் கட்டிக்க முடியும். அது தவிர வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு, சில ரோல் நம்பரு அதே மாதிரியான அப்பா அம்மா நேம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில பேருக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஸோ இதில் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீ கட்டாத ஒரு கேட்டகரியாக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக இதுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபீ கட்டணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தெளிவாக வந்து நீங்கள் பார்த்து பண்ணிடுறதா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இதுக்கப்புறம் வந்து எப்போ எக்ஸாம், நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டேன், ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ எப்போ தான் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும்போது, இது சிபிடி எக்ஸாம் சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 20 செப்டம்பரில் ஆரம்பிச்சு 24 அக்டோபர் 2025. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து இந்த எக்ஸாம்ங்கிறது நடைபெறுது. ஓகேவா? ஸோ கடந்த ஆண்டுகளை விட வந்து இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியான, அதாவது 1 மந்த்துக்குள்ளே வந்து எக்ஸாம் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு வந்து போச்சு. ஓகேவா? ஸோ செப்டம்பரில் ஆரம்பித்து நவம்பர் 15 வரைக்கும் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இடையில சில நாட்கள் வந்து எக்ஸாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸாம் நடைபெற போகுது. ஸோ இதுக்கான டீட்டெயிலாக என்னென்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டுமே வந்து மிக விரைவில் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாம் தான் நடைபெறும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஓகே? ஸோ அடுத்து நம்ம இதில் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸில் வந்துட்டு கம்மியான இன்னும் வேகன்சி வந்து சொல்லாமல் தான் இருக்காங்க. எப்படின்னா எப்போவும் வேகன்சி சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்துவாங்க. பட் இந்த தடவை வந்து வேகன்சி எவ்வளோங்கிறத சொல்லலை. ஆனால் ஹவில்டாருக்கான வேகன்சி மட்டும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 1075 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியுமே வந்து கண்டிப்பாக அதிகரிக்கப்படும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன்ஸ் நார்மலாக எப்போதும் போலவே தான். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடியில் அன்ரிசர்வ் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 10 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பிடபிள்யூடி ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 13 வருஷம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி பிடபிள்யூடியில் 15 வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்பொழுது வந்து அதுக்கான க்ரிட்டீரியாவில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் முக்கியமானது இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் என்ன கோடுங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக
கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/8/2025 படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th ஓகேவா? ஸோ 10th வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ ஹவீல்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பறதுக்காக வந்து சொல்லிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான தனி வீடியோவே நம்ம தரப்போகிறோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஏன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணால் தான் வந்து மறுபடியும் வந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கே போகுது. ஸோ இப்போ வந்து முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆன்லைன் ஃபீ வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 100 தான். ஸோ இந்த ஆன்லைன் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 யார் யார் கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு அதேமாதிரி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் பண்ணுறது ஷெட்யூல் கேஸ்ட்டு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இதில் ஆண்கள் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆண்களில் யார் யார் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும் அப்படின்னா யூஆர் பொதுப்பிரிவு அண்ட் ஓபிசி. ஓகேவா? ஸோ அது தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்காங்களே. ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ யார் யார் வந்து யூஆர் ஓபிசி அண்ட் எக்கனாமிக் செக்ஷன் இந்த 3 கேட்டகரியில் உள்ள மேல் கேண்டிடேட் வந்து மட்டும்தான் வந்து இதில் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றவங்க யாருமே வந்து இதில் ஃபீ கட்ட தேவையில்லை. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த 100 ஃபீஸ் வந்து கட்டணும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த ஃபீஸை வந்து நீங்கள் நெட் பேங்கிங்கிறத டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக கட்டிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஜூலை 25 நைட்டு 11 o'clock வந்து நீங்கள் கட்டிக்க முடியும். ஓகேவா? எஸ். ஸோ உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை கட்டிட்டு இன்கம் வீட்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீ கட்டலைங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் வந்ததுனா மட்டும்தான் அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து விண்டோ ஃபார் த அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இதை தவிர்க்கிறது அது முடிஞ்ச அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான விண்டோ ஆஃப் த கரெக்ஷன் வந்து 29/7/2025 31/7/2025 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இதில் வந்து ஃபீ கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 நீங்கள் வந்து கட்டணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு 200 ஃபஸ்ட் டைத்துக்கு 200 அதே இது மறுபடியும் ஒரு சில தப்பு பண்ணிவிட்டு அப்படி கரெக்ஷன் பண்ணியுமே ஒரு இதில் தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது டைம் பண்ணுறது அதாவது செகண்ட் டைமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நீங்கள் 200 செகண்ட் டைம் பண்ணுறதுக்கு 500 கட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலமாகவும் டெபிட் கார்டு எல்லா கார்டுகள் மூலமாக வந்து நீங்கள் வந்து கட்ட முடியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் சென்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சதர்ன் ரீஜனில் வருவீங்க. ஸோ சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஊர்லலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது. ஓகேவா? ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரி இருக்குல்ல அங்கேயுமே சென்டர் இருக்குது. அடுத்து வேலூர் இருக்குது. ஓகேவா? ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அப்புறம் திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான ஊர்கள் இருக்குது. ஸோ சென்னை பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹைதராபாத்தில் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிற தமிழ்நாடு பீப்புள்ஸுமே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட எக்ஸாம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இன்க்ளூடிங் தமிழ். ஓகேவா? ஸோ தமிழ்லேயுமே வந்து நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ மற்ற எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். சிஜிஎல்லாம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 லாங்குவேஜில் மட்டும் தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நமக்கு இப்போ இந்த எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் தான் தமிழ்லேயுமே நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே? ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் இதில் கொடுத்துருக்க அந்த 13 லாங்குவேஜ்லேயுமே வந்து நீங்கள் எக்ஸாமை எழுதிக்க முடியும். ஓகேவா? எஸ். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ தமிழில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனால ஈஸியாக வந்து உங்களால் நிறைய மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நம்ம அப்ளை ஆக போகிறோம். ஸோ இதில் மல்டிபிள் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் செக்ஷன் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ங்கிறது பாருங்கள் செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் வீதம் 60 மார்க். ஓகே சாரி ஒரு கொஸ்டின்ஸுக்கு 3 மார்க் வீதம். ஓகேவா? 60 மார்க்கு. அதே செக்ஷனில் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம் மொத்தம் 60 மார்க். ஓகேவா? ஸோ மொத்தம் 60 120 கொஸ்டின்ஸ் வந்துன்னா
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 45 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் மட்டும் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45 மினிட்ஸுங்கிற செக்ஷன் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணி முடிக்கிறது மூலமாக அடுத்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45 மினிட்ஸில் நீங்கள் வந்து முடித்தாலும் சரி முடிக்கலைனாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த டைமிங் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 45 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செக்ஷன் ஓகேவா? ஸோ அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2. இது வந்து செக்ஷன் 1 ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகேயும் அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பார்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது தான் வந்து நம்ம கட் ஆஃபாக எடுப்பாங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலிஜிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஸோ அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட செக்ஷன் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை தான் வந்து கட் ஆஃபில் எடுப்பாங்க. ஸோ அப்போ செக்ஷன் 2 தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் 2ல் இருக்க ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 3 மார்க் வீதம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் 75 ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் 75 கொஸ்டின் மார்க் வந்து எழுதுவீங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம், மொத்தம் 75 மார்க். ஓகேவா? ஸோ அப்போ இதில் 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 50 கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 45 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் வந்து 50 கொஸ்டின்ஸுக்கு தாராளமானது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தெளிவாக போட்டிங்கனாலுமே வந்து நல்ல ஒரு மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ அவசரப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ செக்ஷன் 2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இது மூலமாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து நடக்க போகுது. ஓகேவா? எஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், மல்டிபிள் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமானது செக்ஷன் 2 தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் எடுப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து ரீசனிங்கில் ஓரளவு மார்க் எடுத்துட்டிங்கனாவே போதும். ஓகேவா? ஸோ மொத்தம் 40 கொஸ்டினில் 20க்கு மேலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருங்க ஃபஸ்ட்டு செக்ஷனில். ஸோ அடுத்த செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஜிகேயும் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைம் இயரில் நிறைய பேர் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மெட்டில் நிறைய பேருக்கு வந்து யாருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் எனக்கு ரொம்ப வராது, ரீசனிங் நல்லா வரும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இங்கிலீஷையும் ஜிகேயும் வச்சு வந்து வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வாய்ப்பு தான் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2 போஸ்டிங் இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்க இருக்காங்கல்ல ஹவில்டார் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குல்ல, ஸோ இதுக்கான இது பார்ப்பாங்க. ஓகேவா? பிஇடின்னு சொல்லப்படுற ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வாக்கிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வாக்கிங் பார்த்திங்க அப்படின்னா 1600 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15 நிமிஷத்தில் நடக்கணும். ஓகேவா? காமன் இடத்துல 1600 மீட்டர் நடக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஓகேவா? ஸோ 1.5 கிலோமீட்டர் வந்து உங்களால் காமன் இடத்துல நடக்க முடியாதா? ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இதுக்கான இதெல்லாம் ஒரு பெரிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஆண்களுக்கு தான் 1600 மீட்டர் 15 நிமிஷத்தில். அதே பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 20 நிமிஷத்தில் நடக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 1.5 கிலோமீட்டர் 15 நிமிஷம். ஆனால் அங்கே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக எல்லாமே பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு கரெக்டாக எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், அதுதான். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்துன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா? அது முக்கியமான ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ முதல்ல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதில் வந்து ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதிலே வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 81 சென்டிமீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்லையும் எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது 5 சென்டிமீட்டர் 86 சென்டிமீட்டராக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ விரிந்த நிலையில் 86 சென்டிமீட்டராகவும் நார்மலாக இருக்கும்போது 81 சென்டிமீட்டர் வந்து ஆண்களுக்கு இருக்கணும். அவங்க ஆண்கள் வந்து 157.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஓகே? ஹைட். ஓகே? அதே பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஓகேவா? 152 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஓகே தான். அதே இது வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 கிலோ. ஓகேவா? ஸோ இங்கே வெயிட் தான் பார்ப்பாங்க. பெண்களுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 48 கிலோ வந்து இருக்கணும். ஸோ 2 கிலோ வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? அது சாரி, இது வேறு கேட்டகரிக்கு. இப்போ 48 கிலோ வெயிட் இருக்கணும். ஸோ பெண்கள் வந்து 152 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இதுதான் வந்து இதுக்கான
ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போதைக்கு எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு வீடியோ தரோம். ஓகேவா, அது வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோஸும் தரலாம்னு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கான கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி ரீசனிங் அந்த ஜிகே கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் காமனாக. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.